மனைவியோட தவறான பழக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச கணவர், மனைவி விபரீத முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. உயிரிழந்த பெண்ணுடைய ஆண் நண்பரும் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்திருக்கக்கூடிய கங்கைபுரம் பகுதியை சேர்ந்தவங்க 24 வயதான திலகவதி. இவங்களுக்கும் மண்ணாம்பள்ளி பகுதியை சேர்ந்த 26 வயதான சக்திவேல் அப்படின்றவருக்கும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரு வீட்டார் பேசி திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த தம்பதிக்கு 1 வயதுல குழந்தை ஒண்ணு இருக்கு. திலகவதியுடைய கணவர் டெல்லியில வேலை செஞ்சுட்டு வந்த நிலையில தன்னுடைய குடும்பத்தார பார்த்துக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா தன்னுடைய நண்பரான ஹரிஷ் அப்படின்றவரை தன்னுடைய மனைவிக்கு உதவி செய்ய சொல்லி பணம் அனுப்பிட்டு வந்ததா கூறப்படுது. திலகவதியுடைய கணவர் ஹரிஷுக்கு பணம் அனுப்பிட்டு வந்த நிலையில ஹரிஷ் திலகவதிய பார்த்துக்கிட்டதா கூறப்படுது. அப்பதான் திலகவதிக்கும் ஹரிஷுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டு இவங்க 2 பேருக்கும் இடையில தவறான உறவு இருந்ததா கூறப்படுது. இந்த நிலையில தான் சந்தேகம் அடைஞ்ச திலகவதியினுடைய கணவர் சொல்லாம திடீர்னு தன்னுடைய வீட்டுக்கு போன நிலையில அங்க திலகவதியும் அவங்களுடைய ஆண் நண்பர் ஹரிஷும் தவறாக பழகிட்டு வந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருந்திருக்காரு. இதை தொடர்ந்து தன்னுடைய மனைவிக்கு இது தொடர்பா தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சு திலகவதியுடைய தாயார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காரு. தாயார் வீட்டுல இருந்த திலகவதி விபரீத முடிவெடுத்து உயிரிழந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்களுடைய உடலை கணவருடைய வீட்டுக்கு கொண்டு வரும்போது போலீசார் அந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த தகவல் அறிஞ்ச திலகவதியுடைய ஆண் நண்பர் ஹரிஷும் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறது மேலும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. சென்னை சென்ட்ரலையே மூக்கை பிடிக்க வைத்த மர்ம பார்சல். டெல்லியில் இருந்து வந்த சுமார் 1000 கிலோ ஆட்டு இறைச்சி. நாய் கூட மோந்து பார்த்துவிட்டு அப்படியே விட்டு சென்ற கெட்டு போன இறைச்சி. இப்படி ஒரு பார்சலை அனுப்பியது யார்? எதற்காக அனுப்பப்பட்டது? தொடரும் தீவிர விசாரணை. டெல்லியில இருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தோட பார்சல் அலுவலகத்துக்கு பெரிய பெரிய பார்சல்கள் வந்து இறங்கியிருக்கு. இதுல கெட்டு போன மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, கபாப், மஷ்ரூம்கள் வந்ததாகவும் சுமார் 1556 கிலோ அளவுக்கு கெட்டு போன ஆட்டிறைச்சி இருந்ததாகவும் சொல்லப்படுது. இத உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சு கெட்டு போன மட்டன் அனுப்பினது யாருன்னு தீவிரமா விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கிடையில தான் ரயில் நிலையத்துல பார்சல் இறக்கி வைக்கப்பட்டு அந்த இடத்துல நாய்கள் சுற்றி வர காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு.